மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து 55 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று பழனி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தானது சமயநல்லூர் அருகே கட்டப்புலிநகர் அருகே சென்றபோது பேருந்தின் பின்பக்கத்தில் இரு டயர்கள் அடுத்தடுத்து வெடித்தன. இரு டயர்களும் வெடித்த வேகத்தில் பேருந்தை நிறுத்த ஓட்டுநர் முயன்றார். ஆனால் அதற்குள் பின்பக்க ஆக்சல் துண்டாகி 4 சக்கரங்களும் மொத்தமாக கழன்று சாலையோர பள்ளத்தை நோக்கி ஓடியது. இதனால் பேருந்து மேற்கொண்டு நகர முடியாமல் நடுவழியில் அம்போவென்று நின்றது. இதில் காயமடைந்த பயணிகளை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிரெயின் மூலம் அரசு பேருந்தை மீட்டு எடுத்துச் செல்லும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டது. அரசு பேருந்தின் பராமரிப்பு சரியில்லாததால் இந்த விபத்து நேர்ந்ததாக பயணிகள் குற்றம் சாட்டினர். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.